பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில காரியங்கள்ல நீங்க நினைக்கலாம், எனக்காக யார் இந்த இடத்துல நின்னு வேலை செய்வா, எனக்கு யார் இந்த இடத்துல இருந்து உதவி செய்வா, யார் எனக்கு இதை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆள் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், பணபலம் இல்லாம இருக்கலாம், எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் காரியத்தையும் நான் செய்வேன். ஒரு காரியத்தை குறித்து கலங்குகிறீங்களா? வீடு இல்லையே, எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு இந்த காரியத்துல யார் நின்னு செய்வாங்க, நான் எனக்கு திருமணத்துக்கு எனக்கு அம்மா அப்பா இல்லையே, இல்லை எனக்கு அதுக்குள்ள போதிய பணம் இல்லையே, போதிய எனக்கு ஒரு பொண்ணு, எனக்கு சரியான பெண் அமையலையே, சரியான எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையே நீங்க நினைக்கிறீங்களா? சரியான மனவாளன் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, பாதியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, முழுமையாய் அந்த காரியத்துல அவர் திருப்தியாய் செய்கிற தேவன். நீங்க ஆண்டவரை இயேசுப்பாவை உறுதியாய் பிடிங்க, நிச்சயமா அவர் செய்வார். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், அந்த சூழ்நிலையை கண்டு நிச்சயமா நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கும் உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலையும் மாறி எதிரும் புதிருமா இருக்கும். ஆனா நீங்க அதை நினைச்சு வேதனைப்படாதங்க. ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகளோ தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். சூழ்நிலையை மற்றவங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, அன்னைக்கு தாவீது ராஜாவுக்கு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் என் தேவன் நீங்க நிறைவாய் நின்று செய்து கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த சவுல் பல வகையில் ஆண்டவரை தாவீதுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது என் தேவன் ஆண்டவரை தாவீதோடு இருந்து பாதுகாத்தீர். தாவீதை வழி நடத்தின தேவன் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க, உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க செய்து முடிக்கிற அந்த காரியத்துல நின்று பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும், பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். கண்ணீரோடு ஆண்டவரை வேதனையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற எந்த இடத்துல கண்ணீர் வெடித்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். ஆண்டவரை, அந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரை, வெட்கப்பட்ட இடத்துல வெட்கப்பட்ட தேசத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஆண்டவரை, நீங்க கூட இருக்கீங்கிறத ஒவ்வொருவரும் பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. தொழில் ரீதியாய் வெட்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் கூட நீங்க இருக்கிறத ஆளுகை செய்கிறத பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.